ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எங்கே போயிட்டுருக்கோம்னா கன்னியாகுமரியில் இருக்கிற திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தோன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வழி இருக்குது. அதாவது ஆண்களுக்குன்னு நம்ம தனியாக ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு தனி நம்ம போகிற மாதிரி இருக்குது. டேமில் இருந்து தான் நமக்கு வந்து தண்ணி நமக்கு வருது. மலையிலேருந்து நம்ம குற்றாலத்தில் என்ன பார்த்தோன்னா மலையிலேருந்தே வந்து ஊற்றும். இதில் வந்து டேம்லேருந்து நமக்கு ஊற்றுறதா தான் சொன்னாங்க. இங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா பூங்கா மாதிரி நமக்கு வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. கட்டண கழிப்பறை, குளியலறை எல்லாமே இருக்குது. சைடில் நம்ம பார்த்தோன்னா நீச்சல் குளமும் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் நம்ம வேணுமா அதை நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், குளிச்சுட்டு போய்க்கலாம். இப்போது நம்ம ஆண்களுக்கான பிரிவுலையும் போகலாம், பெண்களுக்கான பிரிவுலையும் போகலாம். இந்த சைடில் தான் நமக்கு வந்து விளையாடுறது. மரத்துலேயே வந்து யானையெல்லாம் வந்து அந்த ஜிக்ஸா போகிற மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. சறுக்கு போகிறது, ஊஞ்சல் ஆடுறது, பசங்களுக்கு நிறைய வந்து ப்ளேயிங் ஆக்டிவிட்டீஸில் உள்ளதுக்கு வந்து நிறையா வந்து இங்கே திருப்பரப்பு ஃபால்ஸில் நமக்கு வச்சுருக்காங்க. அந்த சைடில் வந்து நமக்கு நீச்சல் குளம் வந்து குளிச்சுட்டு போகிறவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க. நம்ம அதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைட்லேயே வந்து நமக்கு கடைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்றப்பறம் நம்ம அதையும் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு இந்த வீக்கெண்டை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு பயன்படுத்துகிறதுக்கு, ஒரு ஜாலி ட்ரிப்பாக பண்ணுறதுக்கு, இந்த ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு வந்து இந்த ஃபால்ஸ் வந்து ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே மோஸ்ட்லி நாங்கள் வந்து நாங்கள் நார்மல் டைத்துலேயே போனது, மண்டே போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். அதே வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி நம்ம வீக்கெண்ட்லேயோ இதை மாதிரி லீவ் நாளில் நம்ம போனோம்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்க. வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் ஆண்கள் தனியாக குளிக்கிற மாதிரியும், பெண்கள் தனியாக குளிக்கிற மாதிரியும் அப்படின்னு நமக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் அதோட ஃபுல் லொக்கேஷன் வியூவும் இதுதான். நம்ம அந்த இதுக்கான தடுப்பு சுவர் போட்டிருக்காங்க. நம்ம அந்தந்த இடத்துல இருந்து தான் நம்ம குளிக்கணும். அதுக்கு மேலே போனோன்னா நம்மளால் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபோர்ஸாக போகிறதுனால நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அந்தந்த இடத்துல நம்ம குளிக்கிறது நமக்கு ரொம்ப சேஃப்டியானது. நாங்களும் போய் எல்லாம் குளிச்சுட்டு ஒரு ஜாலியான இந்த அருவிலையும் குளித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளிச்சாச்சு. அங்கே நாளை ஐயப்ப மலை இந்த டைம்ங்கிறதுனால நிறையா வந்து ஐயப்ப சாமிகள் தான் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. அந்த அருவியில் குளிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு அவ்வளோ ஃபுல்லாகவே வந்து அதிகமான இப்போ கோயில்கள்லேயும் பார்த்தோம்னா இப்போ ஐயப்ப மலை சீசன் அப்படிங்கிறதுனால நிறையா வந்து சாமிகள் தான் வந்து அங்கே அதிகமாகவே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இல்லாமல் நானும் போயிருந்தப்போ ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. அந்த பசங்களும் சேர்ந்து வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாரல் காற்றோடு அது ஊற்றும் போது வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கும் அந்த சாரல் காற்று வந்து அடிக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்தது. நீங்களும் கன்னியாகுமரி போனீங்க அப்படின்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வரணும். அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் கொடுத்துருக்குறாங்க. சைட்லேயே வந்து டீ, காஃபி எல்லாமே கடையும் இருக்குது. இதில் தீரா குட்டி குளிச்சுட்டு அருவியில் குளிச்சுட்டு ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதான் சொன்னேன் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷன் ட்ரிப்பாக அந்த பசங்களும் வந்து அதில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கேர்ள்ஸ் செக்ஷனுங்கிறதுனால கேர்ள்ஸு பாய்ஸ் சொல்லுவாங்க, அவங்க தனியாக போய் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. அதுலேயே வந்து 2 இது தனியாக கேர்ள்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்தோம்னா பெண்களில் 2 பக்கமாக பிரித்து, அதாவது மேலே ஒரு சைடில் குளிக்கலாம், கீழே ஒரு சைடில் குளிக்கலாம். அந்த எந்த வாட்டர் ஃப்ளோஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்றப்ப நம்ம குளிக்கிற மாரி அமைச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.